வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களா? நான் தான் கௌரி ஹைக்கிறேன். இன்றைக்கு கௌரி கிச்சனில் என்ன ரெசிபின்னு பார்ப்போம். இன்றைக்கு வெஜிடேரியன் மிக்ஸ் ரைஸ் குக் பண்ணியிருக்கிறேன். இந்த ரைஸை எப்படி குக் பண்ணினேன் என்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் நான் குக் பண்ணி வைத்திருக்கிற சாப்பாடு. அதோடு சுண்டலும் மேக் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து இப்போது பார்ப்போமாங்க. இப்போது இந்த ரைஸுக்கு தாளித்து நாம் போடுறது தான் இந்த வீடியோ. இப்போ இந்த மிக்ஸ் வெஜிடேபிள் ரைஸை குக் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவைன்றது தான் இந்த வீடியோவில் முதல்ல பார்ப்போம். இப்போ இந்த ரைஸ் குக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான வெஜிடேபிள்ஸ் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். என்ன வேணுமென்றாலும் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த ரைஸுக்கு நான் என்ன இருந்ததோ அதை வச்சு குக் பண்ண போகிறேன். கொண்டல் கடலை அவிய விட்டுருக்கிறேன். ரைஸ் குக் பண்ணுறதுக்கு 1 கப் ரைஸ் எடுத்திருக்கிறேன். பார்பாயில் ரைஸ் எடுத்திருக்கிறேன். 1 கப் கழுவிட்டு சேர்த்துக்கொள்ளுங்க. வெஜிடேபிள் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, கறி லீஃப், 1 டீஸ்பூன் உப்பு, பெருங்காய பவுடர் 1 பிஞ்ச், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, அவித்த கொண்டல் கடலை 1 அகப்பை எல்லாத்தையும் சேர்த்து 10 நிமிடம் மூடிட்டு குக் பண்ணுவோம். மீடியம் ஹீட்டில் குக் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் வெஜிடேபிள் நெய் சேர்த்துருக்கிறேன். அதோடு சேர்த்து கொஞ்சம் கொதி தண்ணீர் சேர்த்துக்கொள்ளுகிறேன். பச்சை தண்ணீரும் சேர்க்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கறி பவுடரும் சேர்த்துக்கொள்ளலாம். வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்தா காணும். தாளித்து போடுறதோடு சேர்த்து இப்போ மூடிட்டு 10 நிமிடங்கள் குக் பண்ணி ஓப்பன் பண்ணி இப்போ கப்பிப்பால் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துட்டு மறுபடியும் மூடி 5 நிமிடம் குக் பண்ணி ஓப்பன் பண்ணி இப்போது புளி தண்ணீர் 1/2 கப் சேர்த்துருக்கிறேன். மறுபடியும் மூடி விடுகிறேன். 5 நிமிடம் மூடி ஓப்பன் பண்ணி தேங்காய்ப்பால் முதல் பால் லாஸ்ட்டில் சேர்த்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மசாலா பவுடர் சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடிட்டு திரும்பவும் ரைஸை செக் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விடுகிறேன். இப்போ கொண்டல் கடலை கொஞ்சம் மேக் பண்ணியிருக்கிறேன். ஸ்பைசி எல்லாம் சேர்த்து இப்போ ஒரு தாளிப்பு மேக் பண்ண போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு எல்லாத்தையும் 1 நிமிடம் ஆயிலில் வறுத்தெடுத்துட்டு இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், செத்தல் மிளகாய், கறி லீஃப், உள்ளி, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் நெய், திரும்பவும் 1 கப் வேர்க்கடலை. வெங்காயம் 5 நிமிடங்கள் நல்லா குக் பண்ணப்பட்டதன் பிறகு சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ எல்லாத்தையும் வதக்கி எடுத்து இப்போது ரைஸோட சேர்த்துக்கொள்ளுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்கள் பார்க்குறதுக்கு. நன்றி, வணக்கம்.